இன்று தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருக்காக நடிகர் விஜய் முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கார். மற்றபடி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அமைச்சர் பதவிக்கும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே உறுதிமொழி என்ன ஆண்டவன் மேலே சத்தியமாக நாங்கள் எந்தவித தவறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க போட்ட பணத்தெல்லாம் எப்படி எடுப்பாங்கன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தவங்க சும்மா கிடையாது. எல்லோரும் குறைச்சலாக ஒரு சட்டமன்றத்தை ஜெயிக்கணுனாக்கா குறைச்சலாக 1 கோடி ரூபாயாது செலவு பண்ணால் தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஜெயிக்கலாம். ஏன்னா ஏதோ மைக் அலோவன்ஸோ ஏதோ கவர்மெண்ட்டு சொல்லணும் 10 லட்சம் செலவு பண்ணு, 5 லட்சம் செலவு பண்ணு, அப்படிலாம் செலவு பண்ணிடலாம். யாரும் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ தெரிஞ்சது என்னென்னா குவாட்ரு, பிரியாணி, பணம், இதுதான். அப்படி இருந்தாலும் அதில் ஒரு மாற்றம் இருக்குது. கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு விசில ஊதிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த இலவசத்தெல்லாம் குறைச்சி கல்வி, மருத்துவம், இந்த பெண்கள் பாதுகாப்பு, இதில் மட்டும் இந்த ஆட்சி முக்கியத்துவம் கொடுத்தோன்னா அடுத்த முறை உங்களுக்கு மக்கள் இன்னொரு 5 வருஷத்துக்கு பதவி கொடுக்கும். இல்லைன்னா திமுக மாரி நீங்கள் சுத்தமாக ஊற்றி மூடிடும் மக்கள். இதுதான் திமுகவில் செஞ்ச என்ன ஒன்றும் கிடையாது. வாக்குறுதி அள்ளி விட்டாங்க, சொன்னதெல்லாம் பொய், செஞ்சது கொஞ்சம் உண்டு. 4-5 சலுகை மட்டும் செஞ்சாங்க, அவ்வளோதான். இந்த இலவச பேருந்து, இந்த மகளிருக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்குறது, இதெல்லாம் தேவையற்றது. புரியுங்களா? பள்ளிக்கூடத்தில் பாருங்கள் கொள்ளை அடிக்கிறானுங்க. கல்வி தரத்தை உயர்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த இளைஞர்கள்லாம் இந்த ரோடு, சந்து, பொந்து, சினிமா தேட்டரு, அங்கே இங்கே கஞ்சா கலாச்சாரம், அட்ராசிட்டி பண்ணுறது, கொடியை வச்சுக்கிட்டு ஆடுறது, இதுக்கெல்லாம் கடுமையாக தண்டனை ஏற்றுங்க. உங்கள் கட்சிக்காரன் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும். அப்போ தான் தமிழ்நாடு திருந்தும். எத்தனையோ நாட்டில் என்னென்னமோ பண்ணிட்டுருக்காங்க. பாகிஸ்தான்லாம் பாருங்கள், பெண்களை தொட்டாக்கா உடனே துப்பாக்கி டொப்புன்னு போட்டுறானோ. அந்த மாதிரி கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தால் தான் இனி பொம்பளை பிள்ளைங்க சுதந்திரமாக நடமாடும். அதில் கவனத்தை செலுத்துங்க. யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்குறீங்க, என்னென்ன வச்சுக்கிறீங்களோ அது வேறு. 5 வருஷத்துக்கு உங்கள் கூட ஸ்பேராக சேர்த்துருக்கீங்களே 10 பேரை, அவங்களையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அவங்க திடீர்னு கயண்டு ஓடிடுவாங்க. உங்கள் ஆட்சி எப்படி இருக்குங்கிறத இருக்க பார்ப்போம். மக்களுக்கு என்னென்ன சலுகை செய்யணுங்கிறதுக்கு ஒரு செய்யுங்க. இல்லாதப்பட்ட மக்களுக்கு நிறைய செய்யுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் கொடுக்குற சலுகையில் பார்த்தீங்கன்னா பல கோடீஸ்வரம் சலுகை அனுபவிச்சுட்டு போவோம். சரிங்களா? அரசு ஊழியர், பென்ஷன் பணம் வாங்குறவன், சரிங்களா, ஒரு 10 கோடி 5 கோடி அதிபர்கள்லாம் இருக்காங்க நாட்டில். தமிழ்நாட்டில் இல்லாமலாம் இல்லை. அவங்களாம் பினாமி பேரில் செயல்பட்டுருக்காங்க. அவங்களுக்கும் இந்த சலுகைலாம் கிடைச்சிரும். அவங்களுக்கெல்லாம் அந்த சலுகை கொடுக்கணும் தேவையில்லை. கல்வி, மருத்துவம், சரிங்களா, இந்த பெண்கள் பாதுகாப்பு, இதில் நிறையா நீங்கள் கவனத்தை செலுத்தினாலே அடுத்த முறை ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கும். உங்களுக்கு ஆலோசனை சொல்ல நிறைய பேர் இருப்பாங்க. சும்மாலாம் கிடையாது. நம்ம சொல்கிற ஆலோசனை கேட்ட மாட்டீங்க. உங்களுக்கு ஆலோசனைக்கு தனியாக நீங்கள் ஆள் வச்சுருக்கீங்க, பல கோடி ரூபா கொடுத்து என்னென்ன சலுகை செய்யலாம், எப்படி செய்யலாம் என்னன்னு. அதனால் ஆட்சியை நல்ல முறையாக கொண்டு போகிறதுக்கு பாருங்கள். எந்த கட்சிக்காரன் தவறு செஞ்சாலும் கடுமையான தண்டனை கொடுங்க.